بسم الله الرحمن الرحيم. عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனதுரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அவனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அறிவோம் அகிலத்தின் தூதரை என்ற ஒரு தலைப்பின் கீழ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு அம்சங்களை பற்றியும் அவருடைய குடும்ப வாழ்வை பற்றியும் இந்த நாள் வரை நாம் தொடர்ந்து அறிந்து வந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே நேரத்தில் 10 மனைவிகளோடு குடும்பம் நடத்தி இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் அல்லாஹ்வினுடைய தூதருடைய வருமானம் என்ன? எந்த வருமானத்தை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பங்களை நடத்தினார்கள்? இந்த உலகத்தில் குடும்ப வாழ்வில் ஈடுபடுகிற ஒவ்வொரு மனிதர்களும் மனைவி மக்களை காப்பாற்ற,
எதிர்கால வாழ்வு சிறந்து விளங்க ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்திலே உழைக்கிறார்கள், தொழில் செய்கிறார்கள், வேலைக்கு செல்கிறார்கள், ஏதோ ஒரு வகையிலே ஒரு வருமானங்களை திரட்டுகிறார்கள். அப்படியானால் இறுதி தூதர், உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியான ஒரு தூதர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியாபாரம் என்ன, தொழில் என்ன, வருமானம் என்ன, எந்த வருமானத்தை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடும்பங்களை நடத்தினார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள், உங்களுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு குடும்பங்களை கொண்டு குடும்பம் நடத்தி இருக்கிறார்கள் என்றால் அவருடைய வருமானம் என்ன என்று கேட்கும்போது அதற்குரிய பதிலை நாம் அறிந்து வைப்பது நம்முடைய தலையாய கடமை. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை எந்த துறையிலிருந்து பார்த்தாலும் அதனுடைய பரிசுத்த தன்மை மேலோங்கி நிற்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய ரசூலுடைய குடும்பங்களை பற்றியும் அவருடைய சிறப்பு அம்சங்களை பற்றியும் தொடர்ந்து அறிந்து வருகிற நாம், அல்லாஹ்வினுடைய ரசூலுடைய வருமானம் என்ன, கிடைத்த வருமானத்தை கொண்டு எப்படி குடும்பம் நடத்தினார்கள், மரணத்திற்கு பிறகு மனைவிமார்களெல்லாம் இந்த உலகத்திலே கொஞ்ச காலம் வாழ்ந்தார்கள், அவர்களும் எந்த வருமானத்தை கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் அல்லாஹ்வினுடைய ஆயத்தை கொண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை கொண்டும் நாம் கட்டாயம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் தூதுத்துவமே, இறை செய்தியை கொண்டு வருகிற தூதுத்துவமே கேள்விக்குறியாகிவிடும். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி குடும்பம் நடத்தினார்கள்? அன்பானவர்களே, பொதுவாகவே இந்த உலகத்தில் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த அன்பர்களிடத்திலே நீங்கள் போய் உங்களுடைய சன்னியாசிகள், ஃபாதிரிமார்கள் அல்லது போப்பாண்டவர் யாராக இருந்தாலும் என்ன தொழில் செய்கிறார்கள், என்ன வருமானம் அவர்களுக்கு, அவர்கள் வண்டி இழுக்கிறார்களா, கடை தெருவுக்கு சென்று ஏதாவது கூலி வேலை பார்க்கிறார்களா, ஏதாவது கொஞ்சம் பொருளாதாரத்தை முடக்கி ஏதாவது கடைகள் வைத்து தொழில் செய்கிறார்களா என்று கேட்டால் யாரிடத்திலும் அதற்குரிய பதில் இருக்காது. காரணம், ஆன்மீகம் என்பதே இன்றைக்கு ஒரு பிழைப்புக்குரிய தொழிலாக மாறிவிட்டது. இந்து சமுதாயம் என்றால் கேட்க வேண்டிய அவசியமில்லை. எல்லா சாமியார்களுக்கும் இன்றைக்கு 2500 கோடி ரூபாய் சொத்துக்கள் உண்டு. அவர்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தார்கள், அவர்கள் பிறகு எப்படி மாறினார்கள், மரணிக்கும் பொழுது அவர்களுடைய சொத்து நிலவரம் என்ன என்பதையெல்லாம் பார்க்கும்போது அரசாங்கத்திற்கே கடன் கொடுக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு ஆன்மீகவாதிகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் ஆன்மீகவாதிகளை இன்றைக்கு பினாமியாக வைத்து செயல்படுகிற காலம். கருப்பு பணங்களை பதுக்கி வைப்பதற்கு ஆன்மீகவாதிகளை பயன்படுத்துகிற காலம். டாடா, பிர்லா, அம்பானி எல்லாம் போய் கடன் கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு ஒவ்வொரு ஆன்மீகவாதிகளும் சொத்துக்களை இன்றைக்கு குவித்து வைத்திருக்கிறார்கள். புதிய தலைமுறை என்கிற ஒரு பத்திரிகை வெளிவந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். போன மாதத்தினுடைய பத்திரிகையை நீங்கள் பார்த்தால் சமீபத்திய நித்யானந்தா அவனுடைய சொத்து விவரத்தை பற்றி போட்டிருக்கிறார்கள். 2500 கோடி ரூபாய் அவருடைய சொத்து மதிப்பு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நவீன பொருள்களையும் பயன்படுத்துகிறார். லேப்டாப்பிலே இருந்து, செல்போனிலே இருந்து, காரிலே இருந்து, என்னென்ன நவீனமான கார்கள் உண்டுமோ, எந்த நவீனமான செல்போன்கள் வருகிறதோ, எவ்வளவு நவீனமான லேப்டாப் மார்க்கெட்டில் இறங்கினாலும் உடனே வாங்குகிற மனிதரில் முதல் மனிதர் என்று பத்திரிகையிலே குறிப்புகளை பார்க்கிறோம். அப்போ ஆன்மீகம் என்றாலே சீடர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கைகளை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் வாழ்ந்து வருகிறவர்கள் தான் ஆன்மீகவாதிகள் என்கிற ஒரு பார்வை சமுதாயத்திலே உண்டு. யாரும் மறுக்க முடியாது. அது எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்தந்த மதத்தை தோற்றுவிக்கக்கூடியவர்கள், அந்தந்த மதங்களை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் ஏதாவது தொழில் செய்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிறார்களா என்றால் மதத்தை பிழைப்புக்கு பயன்படுத்துவதைத்தான் பார்க்கிறோம். அப்படியானால்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தொழில் செய்தார்கள்? உயிரை அர்ப்பணமாக கொடுக்கக்கூடிய தொண்டர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் புறப்படுங்கள் என்றால் எங்கே, எதற்கு என்றெல்லாம் அவர்கள் கேட்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் வாருங்கள் என்றால் எதற்கு யா ரசூலல்லாஹ் என்றவர்கள் கேட்டு பழக்கப்பட்டதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆன்மீகவாதியாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆன்மீகம் என்றாலே இன்றைக்கு 10-15 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துகிற நல்ல ஒரு தொழில் இன்றைக்கு ஆன்மீகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே நேரத்தில் 5-6 பொறுப்புகளை சுமந்து இந்த மனித சமுதாயத்திலே வாழ்ந்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல். போர் என்று வரும் பொழுது அவர்தான் போரினுடைய தளபதி. மிகப்பெரிய ஒரு குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு தலைவர். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் ஆட்சி என்று வரும் பொழுது ஆட்சி தலைவர். இதெல்லாம் கூடுதலாக இதையெல்லாம் விட மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அல்லாஹ்வுடைய தூதர், ஆன்மீக தலைவர், ஆட்சி தலைவர். போர் என்று வரும் பொழுது தளபதி, குடும்பத்துடைய தலைவர், அல்லாஹ்வுடைய ரசூல். ஒரே நேரத்தில் 5, 6, 7 பொறுப்புகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகித்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். திருவண்ணாமலையில் அனாதையாக சுற்றித் திரிந்தவர் நித்யானந்தாவுக்கு இன்றைக்கு 2500 கோடி ரூபாய் சொத்து வந்திருக்கிறது என்றால், ஆன்மீகத்திற்கு வருவதற்கு முன்னால் அவர்களுடைய வாழ்வு, ஆன்மீகத்தை மக்கள் மத்தியிலே எடுத்து சொன்ன பிறகு அவர்களுடைய வாழ்வு, இந்த சமுதாயம் 2 வாழ்வையும் இன்றைக்கு பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. தூரத்திலிருந்து ஆசி வழங்குவதாக இருந்தால் 500 ரூபாய், தொட்டு ஆசி வழங்குவதாக இருந்தால் 5000 ரூபாய், கட்டிப்பிடித்து ஆசி வழங்குவதாக இருந்தால் 25,000 ரூபாய், காலில் விழுந்து ஆசி வழங்க வேண்டுமானால் அதற்கு அவர் நிர்ணயிக்கக்கூடிய தொகையை கொடுக்க வேண்டும். தேர்வில் வெற்றி பெற வேண்டுமானால் விசேஷ பிரார்த்தனை செய்ய வேண்டும், அதற்கு விசேஷ தொகை. குழந்தை பேர் இல்லாத, பாக்கியம் இல்லாத பெண்மணிகள் குழந்தை பேரை கேட்டு வந்தால் விசேஷ பூஜைக்கு விசேஷமான தொகை. இப்படி எங்கு திரும்பினாலும் ஆன்மீகம் இன்றைக்கு வியாபாரமாக மாறிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை சிறந்த ஆன்மீகவாதி. அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி குடும்பம் நடத்தினார்கள்? அவருடைய வருமானம் என்ன? இஸ்லாத்தை வைத்து அல்லாஹ்வுடைய ரசூல் பிழைப்பு நடத்தினார்களா? ஒவ்வொரு மதவாதிகளும் மதத்தின் பெயரால் சொத்துக்களை சேமித்து வைத்ததைப் போல அல்லாஹ்வுடைய ரசூல் சேமித்து வைத்தார்களா? தெரிய வேண்டுமா வேண்டாமா? கட்டாயம் நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சமுதாயத்தினர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலை அவர்களுடைய சிந்தனையில் எப்படி பதிய வைத்திருக்கிறார்கள் என்றால், ஏதோ மகரிபுடைய நேரம் பள்ளிக்கு வெளியே வருகிற போகிறவர்களுக்கெல்லாம் மந்திரித்து ஊதுகிற தொழிலை பார்த்தவரை போல் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது அக்கம் பக்கத்திலே கோழிகளையும் ஆடுகளையும் அறுத்து ஏதோ அதன் மூலம் வருகிற வருமானத்தை வைத்து குடும்பம் நடத்துவதைப் போல நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆடுகளையும் கோழிகளையும் மந்திரித்து ஊதுபவரல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கென்று ஒரு தொழில் உண்டு. தன்மானத்தோடு வாழ்ந்தவர், அந்தஸ்தோடும் கௌரவத்தோடும் வாழ்ந்தவர். யாரிடத்திலும் எதற்காக வேண்டியும் போய் மன்றாடி ஒரு நாள் கூட தன்னுடைய ஏழ்மை நிலையை வெளிப்படுத்தி 10 பைசா கூட கேட்காதவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் மக்களுக்கு போதித்த போதனைகள் எல்லாம் என்ன தெரியுமா? யாசகம் கேட்காதீர்கள். வாங்குகிற கையை காட்டிலும் கொடுக்கிற கைதான் எப்பொழுதும் சிறந்தது. யாசகம் மட்டும் மக்கள் மத்தியிலே போய் கேட்காதீர்கள். யாசகம் என்பது ஒரு மனிதன் தன்னைத்தானே கூனி குறுகி கௌரவம் அந்தஸ்து அனைத்தையும் விட்டு போய் கேட்பது. அப்படிப்பட்ட யாசகம் கேட்டு அதன் மூலம் உண்டு வாழாதீர்கள் என்று சொன்னவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் அந்த நிலைக்கு ஒரு பொழுதும் செல்ல மாட்டார். யாசகம் கேட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற மனிதனுடைய முகம் மறுமை நாளில் சதை இல்லாமல் அலங்கோலமாக வரும் என்று சொன்னவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை ஒரு பொழுதும் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். உழைத்து உண்ணுகிற உணவை காட்டிலும் சிறந்த உணவு ஒன்று இல்லை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உழைப்பை வலியுறுத்தி பேசியவர் அல்லாஹ்வுடைய ரசூல். கண்டிப்பாக உழைத்திருக்கிறார்கள்.
அல்லாஹ்வும் மக்களும் உங்களை நேசிக்க வேண்டுமா என்று ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். மக்கள் உங்களை நேசிக்க வேண்டுமானால் மக்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள், விரும்பாதீர்கள். அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால் உலக ஆசாபாசத்திலே இருந்து கொஞ்சம் விலகி வாழுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய ரசூல் மக்களுடைய பொருளாதாரத்தை என்றைக்காவது எதிர்பார்த்திருப்பாரா, விரும்பி இருப்பாரா? நமது ஏழ்மை நிலையை புரிந்து மக்கள் நமக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று மக்களை சார்ந்து வாழ்ந்தவரா அல்லாஹ்வுடைய ரசூல் என்றால் 1% கூட கிடையாது. வரலாறு தெரியாதவர்கள் அப்படி அல்லாஹ்வுடைய ரசூலை நினைத்திருந்தாலும் அந்த நினைப்பை இன்றோடு தன்னுடைய உள்ளத்தில் இருந்து வேரோடு அவர்கள் மாய்க்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தனக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் போட்ட கட்டுப்பாடுகள் என்ன தெரியுமா? தர்மம், அன்பளிப்பு 2 உண்டு. தர்மம் என்றால் என்ன? தர்மம் என்பது ஒரு மனிதனுடைய ஏழ்மை நிலையை கருத்தில் கொண்டு கொடுக்கப்படுவதற்கு பெயர் தர்மம். தர்மம் என்றால் ஏழ்மை நிலையை கருத்தில் கொண்டு கொடுக்கப்படுவதற்கு தர்மம். அன்பளிப்பு அது ஏழ்மை நிலையை கருத்தில் கொண்டு கொடுக்கப்படுவதற்கல்ல, பரஸ்பரம் நட்பை வலுப்படுத்துவதற்கு கொடுக்கப்படக்கூடியது. உங்களுக்கு நான், எனக்கு நீங்கள். அன்பளிப்பு எப்பொழுதும் ஏழ்மைக்கு கொடுக்கப்படக்கூடியதல்ல, நட்பு, உறவு இதை வலுப்படுத்துவதற்கு கொடுக்கப்படக்கூடியது. வசதி உள்ளவர்கள், வசதி இல்லாதவர்கள், யார் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அது அன்பளிப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தர்மம் என்பது மக்களுடைய அழுக்கு, அது எனக்கு நான் ஹராமாக்கி வைத்திருக்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாரே, ரொம்ப உண்பதற்கு உணவில்லாமல் இருக்கிறாரே, நாம் கொடுத்தால்தான் அவர் உயிர் வாழ வேண்டும் என்று யாராவது நினைத்து கொண்டு வந்து தர்மம் என்று கொடுத்தால் உயிரே போனாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் வாங்கி உண்ண மாட்டார்கள். தர்மம் அவருக்கு தடுக்கப்பட்டது என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1945வது நபிமொழியாக அந்த நபிமொழியை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள்? ஜக்காத். ஜக்காத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா கடன்பட்டவர்களுக்கு கொடுக்கலாம், உண்பதற்கு உணவில்லாமல் பசியும் பட்டினியுமாக கிடக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கலாம், ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கலாம். அல்லாஹ் கூறியிருந்தோம். இந்த குடும்பமே எப்படி வாழ்ந்ததென்று இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட ஏழ்மைக்குரிய குடும்பமாக இருந்தும் ஜக்காத்துடைய நிதி எனக்கும் எனது குடும்பத்திற்கும் ஹராம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ பெரிய ஒரு கட்டுப்பாடு, எவ்வளோ பெரிய ஒரு கட்டுப்பாடு! தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை தனக்கு பிறகு வருகிற சமுதாயம் படித்து பார்க்கும்போது இந்த முஹம்மத் மக்களுடைய தான தர்மங்களை கொண்டு உயிர் வாழ்ந்தார், பொது நிதியிலிருந்து எடுத்து தன்னுடைய வாழ்வை அவர் கழித்தார் என்கிற ஒரு கரை தன்னுடைய வாழ்வில் விழுந்துவிடக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த எச்சரிக்கையோடு இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். அப்படியானால் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், யாசகம் கேட்காதீர்கள், மக்களுடைய பொருளாதாரத்தை விரும்பாதீர்கள், எப்பொழுதும் உழைத்து உண்ணுங்கள், அந்த உணவுதான் உங்களுக்கு சிறந்தது. எனக்கு யாரும் தர்மத்தை கொண்டு வந்து தராதீர்கள், ஜக்காத்து கொண்டு வந்து தராதீர்கள், தர்மமும் ஜக்காத்தும் முஹம்மதுடைய குடும்பத்திற்கு ஹராமாக்கப்பட்டது என்று சொன்ன அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி வாழ்ந்தார்கள்? ஒரு குடும்பம் வைத்து குடும்பம் நடத்தவே நாம் எவ்வளவு சிரமப்படுகிறோம். 10 மனைவிமார்களை ஒரே நேரத்தில் வைத்து 2-3 வருட காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் என்ன வாழ்வு அந்த வாழ்வு! எங்கிருந்து வருகிறது காசு, பணம்? என்ன வருமானம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு? இஸ்லாமிய ஆட்சியை கவனிக்க வேண்டும், சமுதாயத்தை பார்க்க வேண்டும், இறங்குகிற இறை செய்திகளை எல்லாம் மக்களுக்கு போதிக்க வேண்டும், மக்களுக்கு தேவையான உபதேசங்களில் ஈடுபட வேண்டும். இவ்வளவு பணிகள் இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருமானம் என்ன? எங்கு போய் உழைக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல்? அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருமானத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் 3 கட்டங்களாக நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டும். ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மக்காவினுடைய வாழ்வில் அவருக்கு இருந்த வருமானம். மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்த ஆரம்ப நேரத்தில் அவருடைய குடும்ப சூழ்நிலை, அவருடைய வருமானம்.
போர் நடைபெற்ற பிறகு, போருக்கு பிறகு, ஆட்சி வலுப்பட்ட பிறகு அவருக்கு இருந்த வருமானம். மூன்றையும் நாம் இந்த நல்ல நேரத்தில் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒன்றை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஆவதற்கு முன்னால், அதாவது இறை தூதராக ஆவதற்கு முன்னால், அவர் மக்காவில் எப்படிப்பட்டவர்? மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர். சிறு வயதில் ஆடு மேய்த்தார். கொஞ்சம் வயதானவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரியா, யமன், அபிசீனியா, சாம் எல்லா நாடுகளுக்கும் சென்று வியாபாரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிக்கலானார்கள். மிகப்பெரிய வியாபாரியானார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். தொழில் அதிபராக மாறினார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அவருடைய நேர்மை, அவருடைய வாய்மை, அவருடைய நன்னடத்தை, இவைகளையெல்லாம் பார்த்து கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருமணம் முடித்ததன் காரணமாக மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொத்துகள் அதிகமானது. அப்படியானால் ஒன்றுமில்லாமல், முகவரி இல்லாமல் ஆன்மீகத்தை தொடங்கியவர் அல்ல அல்லாஹ்வுடைய ரசூல். மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், குறைஷிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறை தூதர் என்று தன்னை மக்கள் மத்தியிலே சொல்லுவதற்கு முன்னால், அப்படி மக்கள் மத்தியில் அறிமுகமான அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னை இறை தூதர் என்று சொன்ன பிறகு அவருடைய பொருளாதார நிலை, மக்காவை பொறுத்தவரையில் விவசாயம் கிடையாது. வெளிநாட்டிலே இருந்து பொருள்களை குறிப்பிட்ட காலம் வாங்கி கொண்டு வந்து மக்காவிலே கொண்டு வந்து கடை தெருவிலே விற்கிற வியாபாரம் தான் மக்காவினுடைய வியாபாரம். அதுதான் வர்த்தகம், மக்காவுடைய வர்த்தகம். மதீனா என்பது விவசாயத்திற்குரிய பூமி, மக்கா விவசாயத்திற்குரிய பூமி அல்ல. அப்படி வெளியூர்களிலே இருந்து பொருள்களை கொண்டு வந்து மக்காவிலே வியாபாரம் செய்கிற மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக இருந்த, மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் இழந்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். எதற்காக? அனாதையாக, அனாதரவாக இந்த உலகத்தில் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வே திருக்குரானில் உன்னை நான் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் மேன்மைக்குரியவனாக நான் மாற்றினேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற அளவுக்கு மேன்மைக்குரியவராக இருந்தோம். இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். குடும்பமாக துரத்தி அடிக்கப்பட்டார்கள் சஹாபாக்கள். வீட்டிலே இருந்து துரத்தி அடிக்கப்பட்டவர்களுக்கு அடைக்கலாம். அடிமையாக இருந்து இஸ்லாத்தை தழுவிய மக்களை எல்லாம் விலை கொடுத்து விடுதலை செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் அன்றைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அடைக்கலம் கொடுத்தார்கள். 13 ஆண்டு காலம் மக்கத்து பெருவீதியில் யாரிடத்திலும் போய் கையேந்தாமல் தனது அனைத்து சொத்துக்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீகத்திற்காக வேண்டி செலவு செய்தார்கள். சொந்த சொத்தை, சீடர்களுடைய பணத்தை பெற்றுக்கொண்டு திண்ணையில் ஒரு ஓரத்தில் மூழ்கி இருந்து மக்களுக்கு ஆசி வழங்குவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருக்கிற சொத்துக்களை எல்லாம் இழந்தார்கள். 3 வருட காலம் கொண்டு போய் அபூ தாலிப் கணுவாயில் சமூக பகிஷ்காரம் செய்தார்கள் துரோகிகள். உடன் சென்றார்கள் கதீஜா. மிகப்பெரிய செல்வச்சிமாட்டியாக இருந்தும் எனக்கு செல்வம் தேவையில்லை, எனது கணவர் பசியும் பட்டினியுமாக இருக்கும் பொழுது எனக்கு அந்த சொத்து தேவையில்லை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூலும் தனது சொத்துக்களை எல்லாம் ஒரு ஓரமாக வைத்து பசியும் பட்டினியுமாக 3 ஆண்டு காலம் இருந்தார்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி. எல்லா சொத்துக்களையும் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டது. இதையும் தாண்டி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்தார்கள், அபூ தாலிப் அவர்கள் மரணித்தார்கள். இரவோடு இரவாக இந்த பாவிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். அவர்கள் கொலை செய்வார்கள் என்பதற்காக வேண்டி பயந்து அல்லாஹ்வுடைய ரசூல் மக்காவிலே இருந்து மதீனா செல்லவில்லை. அப்படிப்பட்ட ஒரு கோழையும் அல்ல அல்லாஹ்வுடைய ரசூல், மிகப்பெரிய ஒரு வீரர். அது ஒரு தனி 2 மணி நேரம் பேச வேண்டிய ஒரு பாகம். கடுமையான எதிர்ப்புகள் இருந்தும் மக்கத்து பெருவீதியில் மார்க்கத்தை சொன்ன அல்லாஹ்வுடைய ரசூல் இவர்களுக்கு பயந்து சொந்த ஊட்டை, ஊரை, சொந்த காசு பணத்தை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் போக மாட்டார். அல்லாஹ் வஹியை இறக்கினான், மக்காவிலே இருந்து மதீனா செல்லுங்கள் என்று. வஹிக்காக வேண்டி மக்காவை திரும்ப திரும்ப பார்த்து அழுது விட்டு சென்றவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் வாரி வாரி இறைத்து சொத்துக்களை செலவழித்தார். திடீரென அல்லாஹ்வுடைய ஆயத்து வந்தது, மதீனா புறப்படுங்கள் என்று. எல்லா சொத்துக்களையும் விட்டுவிட்டு
வீட்டை விட்டுவிட்டு, வர்த்தகத்தை விட்டுவிட்டு, அல்லாஹ்வுக்காக வேண்டி கொஞ்சம் தீனார்களை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு, அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு அல்லாஹ் என்பது முழுக்க முழுக்க தவக்கல் வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்றார்கள். எல்லா சொத்துக்களையும் தூக்கி வீசிவிட்டு அல்லாஹ் பார்த்து கொள்வான். இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகவாதியை உலகத்தில் எங்குமே எந்த வரலாறும் கண்டது கிடையாது. இருக்கிற சொத்தை ஆன்மீகத்திற்காக வேண்டி செலவு செய்த தூதர், ஆன்மீகத்தின் பெயரால் சம்பாதித்த தூதர் அல்ல. ஆன்மீகத்தின் பெயரால் தன்னுடைய 10-15 தலைமுறைக்கு தேவையான சொத்து சேர்த்திய தூதர் அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாற்றை யாரும் பார்க்க வேண்டாம். மதீனாவுக்கு சென்றால் தன்னிடத்தில் இருக்கிற காசை வைத்து நீங்கள் வரலாறுகளை படித்து பார்க்கும்போது மஸ்ஜிது நபவியை தொட்டுத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடு. வரலாறு தெரியாதவர்கள் என்ன சொல்லுவார்கள்? பள்ளியினுடைய இடத்தில் முஹம்மது வீடு கட்டி இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். வரலாறு தெரியாது, அவர்களுக்கு வரலாறுகள் தெரியாது. மக்காவிலிருந்து மதீனா செல்லும் போது கொஞ்சம் ரூபாயோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். மதீனா போனவுடன் தனது ஒட்டகம் எந்த இடத்தை தீர்மானிக்கிறதோ அதுதான் எனது பள்ளி என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அவருடைய ஒட்டகம் எல்லாம் அப்படியே நடந்து சென்று ஒரு இடத்தை தேர்வு செய்தது. இந்த இடம் யாருக்குரியது என்று கேட்டார்கள். 2 அனாதை மக்களுடைய சொத்து என்று சொல்லப்பட்டது. இந்த இடம் பள்ளி வாயிலுக்கு வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் அதற்கு உரிமையாளர் சந்தோஷமாக வழங்கினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார். விலை பேசி விலைக்கு கிரயமாகத்தான் பெறுவேனே தவிர இலவசமாக பெற முடியாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொண்டு வந்த காசு பணத்தை எல்லாம் பள்ளி வாயிலுக்குரிய ஒரு இடத்தை வாங்கி அந்த அனாதை மக்களுக்கு உரிய தொகையை கொடுத்து கிரயம் செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு தனக்குரிய வீட்டுக்குரிய இடத்து போக மீதமுள்ள இடத்தை பள்ளிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா சென்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற தொகையை கொண்டு வந்து பள்ளி வாயிலுக்கு சொந்த பணத்தில் இடம் வாங்கி தனக்குரிய இடம் போக பள்ளிக்கு வக்ஃபு செய்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மதீனாவில் நுழைந்த இனி ஒரு பொருளாதார சூழ்நிலை. இருப்பதையெல்லாம் இழந்து மதீனாவுக்கு வந்த ஆரம்ப நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய அந்த ஆரம்ப நேரத்தில் கொஞ்சம் சிரமம் இருந்தது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு. வரலாறுகளை படித்து பார்க்கும் பொழுது வரலாறை படிக்கிற யாராலும் அழுகையை நிப்பாட்ட முடியாது. கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த நேரத்தில். எந்த அளவுக்கு என்றால் சஹாபாக்களில் திண்ணை தோழர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து யா ரசூலல்லாஹ் உண்பதற்கு உணவு வேண்டுமே என்று கேட்கிற அளவுக்கு பசியும் பட்டினியுமாக ஆரம்ப காலகட்டம் சென்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் மக்களுக்கு செய்கிற உபதேசம் எல்லாம் புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 6470வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். யார் சுயமரியாதையோடு நடக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சுயமரியாதையோடே வாழ வைப்பார். யார் இன்னல்களை சகித்து கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சகிப்புத்தன்மை உள்ளவராகவே அல்லாஹ் வாழ வைப்பான். யார் பிறரிடம் தேவை அற்றவர்களாக வாழ்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை தன்னிறைவோடு இந்த உலகத்தில் வாழ வைப்பான். ஆகவே பொறுமையை கடைபிடியுங்கள், அதுதான் அல்லாஹ்வினுடைய அருள்கொடைகளில் மிகப்பெரிய அருள்கொடை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் படுத்துகிறார்கள். தொழுகையில் இருக்கிற சஹாபாக்கள் எல்லாம் மயங்கி மயங்கி கீழே விடுகிறார்கள் பசியினுடைய கொடுமையின் காரணமாக. தொழுகை முடிந்து எழுந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னிடத்தில் ஒன்றுமில்லை இனி உங்களுக்கு தருவதற்கு, எல்லாம் என்னிடத்தில் உள்ளதெல்லாம் தர்மமாக நான் கொடுத்து விட்டேன். நிச்சயமாக அல்லாஹு தஆலா கௌபாவுக்கு போர்த்துகிற ஆடையை காட்டிலும் சிறந்த ஆடையை உங்களுக்கு வழங்குவான். ரோம் பாரசீகமெல்லாம் உங்களுடைய காலுக்கடியிலே வந்து விழும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நடந்தது உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில். இப்படி மக்களை சமாதானப்படுத்துகிற காலம் மதீனாவுடைய ஆரம்ப காலம். கொண்டு வந்த கொஞ்சம் ரூபாய், பக்கத்தில் இருக்கிற அன்சாரி தோழர்கள் எல்லாம் ஆடுகளின் மூலம் பாலுகளை கறந்து கொண்டு வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், எங்களுடைய நிலைகளை பார்த்து அன்பளிப்பாக ஒரு சில நேரங்களில் விருந்து வரும், பால்கள் வரும், இதை கொண்டு நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மதீனாவிலே வாழ்க்கையை நடத்துவோம். அரசாங்கம் எப்படி நடைபெறுகிறது? அரசாங்கத்திலும் அன்றைக்கு நிதி இல்லாத சூழ்நிலை.
அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் ஒரு பண்புண்டு. என்ன பண்பு என்றால், யாராவது எதையாவது வந்து கேட்டால் இல்லை என்று சொல்லவே மாட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருந்தால் கொடுத்து உதவுவார்கள். ஒரு நாள் ஒன்றுமில்லை, அரசாங்கத்திலும் இல்லை, தன்னிடத்திலும் இல்லை, வீட்டில் ஒன்றுமில்லாத நேரம் பாவப்பட்ட மக்கள் எல்லாம் ஓடி வந்து அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே கேட்டார்கள். உடனே பிலாலை அழைத்து, பிலாலே, மதீனாவில் யாரிடமிருந்தாவது போய் கடன் வாங்கி வா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகிற வழியில் ஒரு யூதனை பார்த்து விட்டார்கள். யூதன் சொல்லுகிறான், நான் கடன் தருகிறேன் என்று சொல்லி. ஒரு நல்ல யூதன் குறிப்பிட்ட ஒரு காலக்கெடுவை வைத்து கடன் கொடுத்து விடுகிறார். கடனை பெற்றுக்கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் உடனே அதை சம்பந்தப்பட்ட நபருக்கு தர்மமாக வழங்கி விடுகிறார். காலக்கெடுவனுடைய நேரம் மெல்ல மெல்ல நெருங்கியது. யூதன் வந்தான். ஒரு நாள் பிலால் அவர்களை பார்த்தான். பிலாலே, தேதி நெருங்கி கொண்டிருக்கிறது, வாங்கிய கடனை நீ திரும்ப தராவிட்டால் நீ மக்காவில் எப்படி வாழ்ந்தாயோ அதே போல எனக்கு நீ அடிமையாக வாழ வேண்டும் என்று சொன்னான். அழுது கொண்டே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார். யார் ரசூலல்லாஹ், மதீனாவிலும் நான் அடிமையாக வாழ வேண்டுமா? இது என்ன கொடுமை இது என்று சொல்லி, உங்களிடத்திலும் பணம் இல்லை, என்னிடத்திலும் பணம் இல்லை, நான் ஏதாவது வெளியூர் சென்று வியாபாரம் செய்து கொஞ்சம் பணத்தோடு வரவா யார் ரசூலல்லாஹ் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே கேட்கிற அளவுக்கு ஏழ்மை. அல்லாஹு தஆலா ஏதோ ஒரு வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தான். அல்லாஹ்வுடைய ரசூல் பிலாலுடைய கையிலே கொடுத்தார்கள். பிலால் அதை கொண்டு வந்து மதீனாவிலே அந்த யூதனிடத்திலே கொண்டு வந்து கொடுத்து சொன்னார்கள், இன்றைக்கு தான் எனக்கு நிம்மதி, இல்லாவிட்டால் நான் மக்காவிலே இருப்பதைப் போல இவனுக்கு அடிமையாக வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமே. உண்மைதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரிடமிருந்தாவது நீங்கள் கடன் வாங்கும்போது திரும்ப கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாங்கினால் அந்த கடனை நீங்கள் கொடுக்காவிட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்ப கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாங்க வேண்டும். அந்த எண்ணத்தோடு வாங்கினால் கடனை அடைக்க அல்லாஹ் உதவி செய்வான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் வாங்கிய கடன் திரும்ப கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு பத்ர் போர் நடந்தது. அந்த போரில் பெரிய போர் பொருள் ஒன்றும் கிடைக்கவில்லை. உஹது போர் நடந்தது, மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானார்கள். அதற்கு பிறகு அகல் போர் நடந்தது. அல்லாஹ்வுடைய பேர் உதவியால் போர் நடைபெறாமல் அல்லாஹ் அந்த சமுதாயத்தையே பாதுகாத்தான். இந்த 3 போரும் நடக்கிற நேரம் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு மிகுந்த கஷ்டத்திற்குரிய வாழ்வு. எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். இப்பொழுது அவருக்குரிய வருமானம், மக்காவில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், இருக்கிற செல்வங்களை இஸ்லாத்தை தழுவிய மக்களுக்காக வேண்டி செலவு செய்கிறார். மீதம் கொஞ்சம் இருந்ததை கூட ஹிஜ்ரத்தின் பொழுது மக்காவிலேயே விட்டு செல்கிறார். மதீனா செல்லும் பொழுது கொஞ்சம் இருக்கிற ரூபாயோடு செல்கிறார். ஒரு அரசாங்கத்தை நிறுவுகிறார். அரசாங்கத்திலும் பணமில்லை, தனது கையிலும் பணமில்லாத ஒரு 3 வருட காலம் செல்லுகிறது. இப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகமாகி மதீனாவிலேயே நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை மக்காவிலே இருந்து உருவாக்குவதை அறிந்து அல்லாஹு தஆலா போர் செய்வதற்கு அனுமதி அளிக்கிறான். இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொருளாதாரம் அல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்த போருக்கு பிறகு கொஞ்சம் செல்வச் செழிப்பாக மாறுகிறது. அது எப்படி? அகல் போர் நடந்தது. உங்களுக்கு தெரியும், ஹந்தக் போர் என்று வரலாறுகளிலே நீங்கள் பார்க்கலாம். அந்த அகல் போரில் என்ன நடந்தது என்றால், மதீனாவிலே இருக்கிற யூதர்களும் கைபரிலே இருக்கிற யூதர்களும், கைபர் எங்கே இருக்கிறது? மதீனாவிலே இருந்து சிரியா போகிற வழியில் கைபர் இருக்கிறது. கைபரில் இருக்கிற யூதர்களும் மதீனாவில் இருக்கிற யூதர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இஸ்லாமிய ஆட்சி அமைத்த உடனேயே அவர்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள். நான் உங்களுக்கு பாதுகாப்பு, நீங்கள் எனக்கு பாதுகாப்பு. யாரும் யாரிடத்திலும் போய் மறைமுகமாக எந்த சதிவேலைகளிலும் ஈடுபடக்கூடாது. உங்களுடைய பொருளாதார வளம், வியாபாரம் சுயமாக நீங்கள் செய்யலாம், வழிபாடு சுயமாக நடத்தலாம். எதிரிகளோடு கைகோர்த்து கொண்டு எந்த வகையிலும் உள்நாட்டுகளில் குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடாது. கடுமையான ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். இந்த ஒப்பந்தத்தை இடைக்கடி மீறிக்கொண்டே இருந்தார்கள். பனு கைனுகா, பனு கைனுகா, பனு நலீர், பனு குரைலா, இந்த 3 மிகப்பெரிய கோத்திரமாக இருந்தது, யூதர்களுடைய கோத்திரமாக இருந்தது. அவர்களுடைய கையில் தான் அன்றைக்கு முழுக்க விவசாயம்,
கட்டுமான பணி, ஏதாவது ஒரு பட்டறை தொழில் எல்லாம் அவருடைய கையில் தான் அன்றைக்கு இருந்தது. இந்த பனு கைனுகா, பனு குரைலா, பனு நலீர், இந்த மூன்றிலும் இந்த பனு கைனுகா என்கிற இந்த கோத்திரம் மிகுந்த தொந்தரவை அல்லாஹுடைய ரசூலுக்கு மதீனாவில் இருந்து கொண்டு கொடுத்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து போர் பிரகடனம் செய்து நாடு கடத்துவதாக அல்லாஹ்வுடைய ரசூல் முடிவு செய்தார்கள். 15 நாள் அவர்கள் முற்றுகையிடப்பட்டார்கள். எல்லோரும் சமாதானமாக வந்து சேர்ந்தால் உங்களுக்கு நல்லது, இல்லையானால் கொலை செய்யப்படுவீர்கள் என்கிற நிலை உருவானது. எல்லோரும் சமாதானத்தோடு வந்தார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள். கொஞ்சம் பேர் இஸ்லாத்தை தழுவினார்கள், கொஞ்சம் பேர் நாடு கடத்தப்பட்டார்கள் சாம் நாட்டுக்கு. அங்கே போய் கொஞ்சம் யூதர்கள் இறந்து போனார்கள். யூதர்களுடைய குணாதிசயம் அன்றைக்கு எப்படி இருந்தது என்றால், ஏதாவது ஒரு காரியத்தில் சமரசம் போல வருவார்கள், பிறகு அந்த ஒப்பந்தத்தை மீறி சதி வேலையில் ஈடுபடுவார்கள். இப்பொழுது அகல் போர் நடக்கிறது. அகல் போர் நடக்கும் பொழுது இந்த யூதர்களில் 3 சாராரும் சேர்ந்து குறைஷிகளோடு முழு பலத்தோடு பகிரங்கமாகவே களத்தில் எதிர்க்க ஆரம்பித்தார்கள். அதற்கு முன்னாலெல்லாம் பின்னால் இருந்து தான் வேலை செய்தார்கள். இவர்கள் பத்ரு போரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றியை உணர்ந்து கடுமையான கோபத்தில் இருந்தார்கள். அகல் போரில் அல்லாஹுடைய ரசூலுக்கு எதிராக குறைஷிகளோடு சேர்ந்து வந்தவுடனே அகல் போர் முடிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து விட்டார்கள். வந்துவிட்டு, முகம்மதே, ஆயுதத்தை கீழே வைக்காதீர்கள். பனு குரைலா, பனு நலீர் இந்த 2 பேருக்கும் எதிராக கைபருக்கு புறப்பட வேண்டும் என்று சொன்னவுடன், அப்பொழுதுதான் போர் முடிந்திருக்கிறது, அகல் போர். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு அறிவிப்பு செய்த உடனே வீட்டுக்கு போனவர்கள் எல்லாம் உடனே அதே நிலையில் திரும்ப ஓடி வந்து விட்டார்கள். கைபருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்படுகிறார்கள். கைபருக்கு புறப்பட்டால் அல்லாஹுடைய ரசூல் கைபரை நோக்கி வருகிறார்கள் என்று யூதர்களுக்கு தெரிந்தது. அது நல்ல ஒரு விவசாய பூமி, நல்ல ஒரு பூஞ்சோலை கைபர் என்பது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திற்கு வருகிறார்கள் என்று தெரிந்தவுடன் அவர்களெல்லாம் உடனே சரணாகதியாகிவிட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், போரே நடைபெறவில்லை. ஊருக்குள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகுவதற்கு முன்னதாகவே எல்லோரும் ஓடி வந்து, நாங்கள் இனி உங்களுக்கு எதிராக எந்த சதி வேளையிலும் ஈடுபட மாட்டோம் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டார்கள். இருக்கிற அனைத்து சொத்துக்களையும் அல்லாஹ்வினுடைய ரசூலிடத்திலே ஒப்படைத்தார்கள். இங்கே தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கைபரில் இருக்கிற பனு குரைலா என்கிற யூதர்களும், ஃபதக் என்கிற ஒரு இடம் கைபருக்கு பக்கத்தில் இருக்கிறது, அந்த இடத்தில் இருக்கிற பனு நலீர் என்கிற கோத்திரமும் ஓடி வந்து இருக்கிற சொத்துக்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே ஒப்படைத்து விட்டார்கள். அதை அல்லாஹு தஆலா 59வது அத்தியாயத்தின் 6வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அல்லாஹ் இந்த தூதருக்கு கொஞ்சம் அருட்கொடைகளை வழங்கினான், அதிகாரத்தை வழங்கினான். அந்த அதிகாரம் உங்களுடைய போரின் மூலம் கிடைத்த அதிகாரம் அல்ல என்று அல்லாஹு தஆலா அந்த கைபரில் கொடுத்த அந்த சொத்தை முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய ரசூல் அனுபவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விதியாக்கி விட்டு விட்டான். பொதுவாகவே 2 வகையான வருமானம் உண்டு. ஒன்று என்று சொல்லுவார்கள். அதாவது ஃபைஉ என்றால் போர் நடைபெறாமல் கிடைக்கக்கூடிய சொத்து, அதற்கு பெயர் ஃபைஉ என்று சொல்லுவார்கள். இனி ஒன்று கனிமத், அது போர் நடந்த பிறகு கிடைக்கக்கூடிய சொத்து. இந்த பைஉ என்கிற இந்த சொத்து இந்த கைபரிலும் இந்த ஃபத்வாவிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அது அல்லாஹ் சொல்கிறான், அது யாருக்கும் பங்கு கிடையாது, முழுக்க முழுக்க தூதருக்குரியது என்று அல்லாஹு தஆலா விதியாக்கி விட்டான். அப்படியானால் கைபர் போருக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் வருமானம் வரத் தொடங்கியது. அதற்கு முன்னால் எல்லாம் யாராவது மதீனாவில் மரணித்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்புகளை எல்லாம் சரி செய்துவிட்டு, இவர் கடன் பெற்ற நிலையில் மரணித்திருக்கிறாரா என்று கேட்பார்கள். ஆமாம் யா ரசூலல்லாஹ். அந்த கடனை அடைக்க ஏதாவது ஒரு சொத்து வைத்து விட்டு மரணித்திருக்கிறாரா? இல்லை யா ரசூலல்லாஹ். குடும்பத்தில் யாராவது அந்த கடனை அடைக்கிற அளவுக்கு எண்ணம் யாருக்காவது உண்டுமா? உங்களுக்கு யாருக்காவது சொத்து உண்டுமா? இல்லை யா ரசூலல்லாஹ். அப்போ கடனாளிக்கு நான் தொலை வைக்க முடியாது என்று ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று விடுவார்கள். கைபரில் போரே நடைபெறாமல் அந்த கைபரில் அவர்கள் கொடுத்த அந்த சொத்து அல்லாஹு தஆலா தூதருக்கு மட்டும் உரியது என்று அல்லாஹு தஆலா விதியாக்கி இருந்தும்
தனது குடும்பம் பசியும் பட்டினியுமாக கிடந்த பொழுது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கைபரிலும் அந்த கைபருக்கு அருகில் இருக்கிற ஃபத்தக் என்கிற இடத்திலிருந்து வருகிற வருமானத்தை தனது குடும்பத்திற்காக வேண்டி செலவழித்தது போக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா ஏதாவது கொண்டு வந்தால், இறை நம்பிக்கையாளர் அவருடைய உயிரை விட மேலாக என்னை நேசிக்கிறார், ஆகவே நாளது தேதி முதல் இனி யாராவது கடனாக மரணித்தால் அந்த கடனுக்கு நான் பொறுப்பு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் ஏதாவது சொத்தை விட்டு சென்று மரணித்தால் சொத்தை வாரிசுகள் எடுத்து செல்லட்டும், கடனுக்கு நான் பொறுப்பு என்றார்கள். ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அப்படி ஏதாவது அறிவிப்பு செய்யுமா? தமிழ்நாட்டில் எனது ஆட்சியின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் பட்ட கடனை நான் அடைக்கிறேன் என்று ஏதாவது அரசாங்கம் அறிவிப்பு செய்த வரலாறு உலகத்தில் எங்காவது நீங்கள் பார்த்ததுண்டா? பசியும் பட்டினியுமாக கிடந்த இந்த தூதருக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த சொத்து, அந்த சொத்து தன்னுடைய கைக்கு வந்து சேர்வதற்குள் செய்த அறிவிப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பனு நலீர் என்கிற அந்த கோத்திரத்தார்கள் கொடுத்த அந்த தோட்டம் பேரித்தங்கனிகள் நிறைந்த ஒரு தோட்டம். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 5357வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோட்டத்திலிருந்து வருகிற பேரித்தங்கனிகளை வருடத்திற்கு ஒரு முறை என்ன செலவுக்கு தேவையோ அந்த தேவைக்குரிய பேரித்தங்கனிகளை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருடத்திற்கு ஒரு முறை குடும்பத்திற்கு தேவையான பேரித்தங்கனிகளையும் கோதுமைகளையும் கொண்டு வந்து கொடுத்து தனது குடும்பம் கொஞ்ச காலம் பசியும் பட்டினியும் இல்லாமல் இருக்கட்டுமே என்பதற்காக வேண்டி சிறிய ஒரு வருமானத்தோடு வாழ்ந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் போர்கள் நடைபெறும் பொழுது போர் செல்வங்களில் 5ல் 1 பாகம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இனி அனுமதி என்று அல்லாஹ் அறிவித்து விட்டான். எப்பொழுதெல்லாம் போர்கள் நடைபெறுமோ அப்பொழுதெல்லாம் 5ல் 1 பாகம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொஞ்சம் அனுமதி. 5ல் 1 பாகம், மீதமுள்ள 4 பாகம் அந்த போரில் பங்கெடுத்த மக்களுக்கு. எப்படி அந்த போரில் பங்கெடுத்த மக்களுக்கு? முதல் சஃபில் இருந்து போர் செய்த மக்களுக்குரிய தொகை, 2வது சஃபில் இருந்து போர் செய்த மக்களுக்கு இருந்த தொகை, கடைசி சஃபில் இருந்து போரில் பங்கெடுத்த மக்களுக்கு என்று ஒரு மிலிட்டரி, ஒரு இராணுவம் தனது பங்கீட்டு தொகையை எப்படி பங்கிட வேண்டும் என்கிற சட்டத்தை சொன்னவர் அல்லாஹ்வுடைய ரசூல். என்ன காரணம்? முதல் சஃபிலே இருப்பவர் உயிரை பணயம் வைத்து நிற்கிறார். திரும்ப ஓடுவதாக இருந்தாலும் அவர்தான் முதல் மனிதராக இருப்பார். ஆகவே போர் முடிந்து திரும்ப வரும் பொழுது யார் யார் போர்க்களத்தில் எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள் என்பதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதமுள்ள 4 பாகத்தை பங்கு வைத்து 1 பாகத்தை தனக்குரியதாக எடுப்பார். தனக்குரியதாக எடுத்துக்கொண்டாலும் அந்த கைபரிலே இருந்து வருகிற அந்த பேரித்தங்கனிகள் வந்தாலும், அந்த ஃபத்தக் என்கிற இடத்திலிருந்து உணவு தானியங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வந்தாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்ம சிந்தனை என்றால் அவரை போல ஒரு தர்ம சிந்தனையை நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மங்களை மாஷா அல்லாஹ் வாரி வாரி கொடுப்பார்கள். பக்கத்தில் இஸ்லாத்தை தழுவிய மக்கள் வந்தால், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய கிராமம், குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம், உண்பதற்கு உணவில்லை, உடுப்பதற்கு உடையில்லை என்றால் உடனே தனது வீட்டிலே இருக்கிற சொத்துக்களை எல்லாம் எடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் வாரி வாரி கொடுத்த ஒரு ஆன்மீக தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாதிக்கப்பட்ட மக்கள், நமக்கு ஒரு முஹம்மது உண்டு, கிராமத்து புறங்களில் எல்லாம் பேசுவார்களாம், உங்களுக்கு பசியும் பட்டினியும் என்றால் மதீனா செல்லுங்கள், அங்கே முஹம்மது இருக்கிறார், போகிற மக்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்கிறார்கள் என்று கிராமத்துப்புற மக்களெல்லாம் பேசுவார்களாம். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு வந்த சொத்து, தனக்குரிய சொத்து 10 மனைவிகள் தனக்கு இருந்தும் சுபஹானல்லாஹ் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற உணவு பழக்க வழக்கம், அவருடைய குடும்பத்தில் இருந்த தட்டு, அவருடைய குடும்பத்தில் இருக்கிற தலையணை, அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பாய், அவருடைய குடும்பத்தில் இருக்கிற போர்வை, அவருடைய வீடு எப்படி இருந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு வருமானம் தனக்கு வரக்கூடிய நிலையிலிருந்தும் எல்லோருக்கும் கொடுத்து தனது வாழ்வை அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி கழித்தார்கள்? பொதுவாக ஒரு மனிதனுக்கு 2 வாழ்க்கை உண்டுங்க. ஒன்று நம்முடைய சொந்த செலவுக்காக வேண்டி நாம் கையில் வைத்திருக்கிற வருமானம், இன்னொன்று நம்முடைய குடும்பத்திற்காக வேண்டி வைத்திருக்கிற வருமானம். குடும்பத்திற்குரிய வருமானம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருடத்திற்கு ஒரு முறை ஏதோ கொஞ்சம் பேரித்தங்கனிகளையும் ரொட்டிகளையும் தின்னாவது தனது குடும்பம் பசியும் பட்டினியும் இல்லாமல் இருக்கட்டும் என்பதற்காக வேண்டி செய்த ஏற்பாடு.
தன்னுடைய சொந்த வாழ்வில் செய்கிற செலவை அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உஹது மலையளவு என்னிடத்தில் தீனார்கள் இருந்தாலும் அது 3 நாளை தாண்டாது என்னிடத்தில் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் தர்மம் செய்து விடுவேன் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். எல்லாம் தர்மம் செய்வேன் என்றால் மனைவிமார்களை பட்டினி போட்டல்ல, அவர்களுக்கு தேவையான செட்டில்மெண்ட், அவர்களுக்கு தேவையான வருமானம் அது தனி. சொந்த வாழ்வை சுருக்கி கொண்டு, சொந்த வாழ்வில் பசியும் பட்டினியுமாக இருந்து, சொந்த வாழ்வில் ஆடம்பரங்களை தவிர்த்து, சொந்த வாழ்வில் வீண் விரயம் இல்லாமல் பொதுமக்களுக்கு என்று வரும் பொழுது வாரி 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 கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை வள்ளல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் உலகத்தில் இருக்கிற போப்பாண்டவரை போல, சாமியார்களைப் போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தல் கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் இளமை பருவத்தில் ஆடு மேய்த்து மிகப்பெரிய வியாபாரியாக மாறி மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் கோடீஸ்வரராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருந்து மார்க்கத்திற்கு சொன்ன பிறகு அனைத்தையும் இழந்தார்களே தவிர சொல்லி சம்பாதிக்கவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீதமுள்ளதையெல்லாம் ஹிஜ்ரத்து செல்லும் பொழுது மக்காவிலே விட்டு சென்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். மக்கா மதீனாவினுடைய ஆரம்ப காலகட்டம் சுபஹானல்லாஹ், படிக்க முடியாது நம்மால், கேட்க முடியாது நம்மால். அப்படிப்பட்ட வாழ்வுக்குரியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி போகட்டும், வருடத்திற்கு ஒரு முறை அந்த ஃபத்தக் என்கிற இடத்தில் இருந்தும், வருடத்திற்கு ஒரு முறை கைபருடைய இடத்தில் இருந்தோம், என்றைக்காவது போர் நடந்தால் போரிலே 5இல் 1 பாகம் தனக்கு வந்தோம். அந்த 10 குடும்பம் எப்படி வாழ்ந்தது? அந்த 10 குடும்பம் தினசரி ஏதாவது ஆடுகளையும் ஒட்டகங்களையும் அறுத்து அப்படி சந்தோஷமாக பல்வேறு வகையான வெரைட்டியோடு அந்த சமுதாயம் வாழ்ந்ததா என்றால், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கிடைத்த மனைவி உண்மையிலேயே நம்முடைய தாய்மார்கள் கொடுத்து வைத்தவர்கள். பசியும் பட்டினியுமாக இருந்தும் இந்த தூதருக்கு பிறகு யாரும் நம்மை திருமணம் முடிக்க முடியாது. காரணம், உலக மக்களுடைய தாயாக மாறிவிடுவோம் இந்த தூதரை திருமணம் முடித்தால் என்று தெரிந்தோம். 2 மடங்கு வேதனை சாதாரண மக்களை காட்டிலும் நமக்கு என்பதை உணர்ந்தோம். அல்லாஹ்வுடைய ரசூலோடு எப்படி குடும்பம் நடத்தினார்கள்? இந்த வருமானத்தை வைத்து முடியும் என்றால் முடிந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தி காட்டினார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல அந்த குடும்பமானாலும் அவரானாலும் யாரிடத்திலும் போய் தன்னுடைய வறுமையை குறித்து சொன்னதாக ஒரு நபிமொழியை கூட நீங்கள் பார்க்க முடியாது. கடைசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போதே, அவருடைய தந்தை இந்த உலகத்தை விட்டு பிரியும் போதாவது சிறிய ஒரு ஆட்டு மந்தையையும் ஒரு அடிமையையும் விட்டு சென்றார் என்று நாம் பார்த்தோம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த மரண தருவாயில், மரணத்திற்கு பிறகு எதை விட்டு இந்த உலகத்திலிருந்து விடை பெற்றார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்படியே தூக்கி காமிக்கும் போதுதான் அந்த மக்களுக்கே தெரிந்தது, நம்முடைய தலைவர், நாம் நேசித்த அல்லாஹ்வுடைய ரசூல் இவ்வளவு ஏழ்மையோடு இந்த மதீனா நகரில் இந்த வீட்டில் வாழ்ந்தாரா என்று ஒரு சில சஹாபாக்களுக்கே அப்பொழுதுதான் தெரிந்தது. அந்த அளவுக்கு கண்ணியத்தோடு கௌரவத்தோடு பசியும் பட்டினியுமாக இருந்தாலும் சிரித்த முகத்தோடு சமுதாயத்திலே வாழ்ந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆன்மீகத்தை வைத்து பிழைப்பு நடத்தியவர் அல்ல, மார்க்கத்தை வைத்து வருமானம் சம்பாதித்தவர் அல்ல, சீடர்கள் கொண்டு வந்து கொடுக்கிற காணிக்கையை வைத்து வளமோடு வாழ்ந்தவர் அல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழில் செய்து வாழ்ந்தவர். இருக்கிற சொத்துக்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி செலவழித்தவர். அந்த குடும்பம் எப்படி வாழ்ந்த குடும்பம் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் நாம் செய்த நற்கிரைகளின் கூலியை நிறைவாக மறுமை நாளிலே தந்து சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.